So hi, hello நண்பா, வெல்கம் டு சிஎல் கிரிக்கெட் கார்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ். நம்ம சேப்பால நடந்து முடிஞ்ச போன மேட்ச். எஸ், பத்தி தான் பேச போறோம். ஃபைனலா சென்னை அவங்களோட 2 பாயிண்ட்டை எடுத்துட்டாங்க. இப்போ 9th பொசிஷனுக்கு மாறி வந்துட்டு இருக்காங்க. ஆமா, இப்போ அடுத்த மேட்ச் கேகேஆர் சந்திக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்ல என்னென்ன நல்ல விஷயம் நடந்தது? சில விஷயம் சென்னை அவங்க சேஞ்சஸ் பண்ணாங்க. நம்ம முன்னாடி மேட்ச்ல சொன்ன மாதிரி அந்த சேஞ்சஸை பண்ணாங்க. அண்ட் முக்கியமான மேட்ச்ல நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடந்தது. அந்த ஈவெண்ட் எல்லாம் என்னென்ன செக் பாக்ஸ் எல்லாம் சென்னை டிக் பண்ணாங்கன்றது வாங்க ஃபுல்லா பார்க்கலாம். டூபே சொன்ன ஒரு வார்த்தை தாங்க எனக்கு சத்தியமா இன்னும் மனசுல இன்னைக்கு இந்த மேட்ச்ல ஒரு சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு. தலைவர் பண்ணிட்டாரு. அண்ட் நிறைய இடத்துல டூபே ஃபீல்டிங் போன இடத்துலலாம் ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு பேரை கத்தும் போது திரும்பிட்டு 5 ஸ்டார்ஸ் இன்னும் கத்துங்க. இதுவரையும் நான் ஃபர்ஸ்ட் டைம் டூபே பண்றது நான் பாக்குறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு எதிரில் நீ பண்ணிட்டு இருந்தாரு அதெல்லாம் கத்தும் போதெல்லாம். அது ஒரு சம விஷயமா இருந்தது. ஏன்னா அவர் தான் பேசினார் அந்த ஒரு ஈவெண்ட்ல. பேசின மாதிரியே சேஞ்ச் எடுத்து வச்சுட்டாங்க, வின்னியும் எடுத்துட்டாங்க. இனி போக போக நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம். ஸோ எனிவே இந்த மேட்ச் பத்தி இப்போ ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போறோம், வாங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டாஸ் எடுத்தோன்னே டிசி டாஸ் ஜெயிச்சாங்க, பவுலிங் எடுத்துட்டாங்க. அதான் சொன்னல, டாஸுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம டாஸ் ஜெயிச்சோன்னா அன்னைக்கு மழை பெஞ்சிரும். அதனால டாஸுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு சீரியஸாக சொல்லணும், நல்ல பிச்சு கொடுத்தாங்க. நிஜமாலே அது ஒரு ரெட் சாயில் பிச்சு. கரெக்ட். சிஎஸ்கே அதை பக்காவாக யூஸ் பண்ணாங்க. சிஎஸ்கே பவுலர்ஸ் அது லேட்டராக வரும். ஆனால் சாம்சனோட நாக்கை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நான் சீரியஸாக எதிர்பார்த்தேன் இன்னைக்கு. ஏன்னா அவரோட ரிடம்ஷன் பீரியட். பிகாஸ் ஏன்னா ஒன்று சாம்சன் ஃபஸ்ட்டு 3 மேட்ச் அடிச்சுட்டு அடுத்த 3 மேட்ச் அடிக்க மாட்டார். இல்லை ஃபஸ்ட்டு 3 மேட்ச் அடிக்கலன்னா கன்ஃபார்ம் அடுத்த ஒரு பெரிய நான் 100 வரன்னு எதிர்பார்க்கல, 50 போட்டுருவாரு எனக்கு தெரியும். ஒரு 60 to 70 அடிச்சிருவாருன்னு தெரியும். தலைவர் ஃபுல் ஃபார்ம் தான். 15 சரியான ஷாட்டு. ஆனால் எனக்கு ருத்ராஜ் கிட்ட ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார். மட்டமா வெறும் இவரை போட்டுருங்க. இவரை மட்டமான இன்னிங்ஸ் யாரை வேணா கேளுங்க. ஓப்பனா சொல்றாரு. பவர் பிளேல மத்த டீம் எப்படி ஆடுறாங்க. நீங்க மத்த டீம் எதுங்க பாக்குறீங்க? திஸ் இஸ் சிஎஸ்கே. நாங்க 200 அடிச்சா கூட அவங்க எதிர் டீம் 150 கால் அவுட் பண்ணுவோம். தட்ஸ் கேப்பபிள். நாங்க அவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கும்னா, ஃப்ளெமிங் ருத்ராஜ் கிட்ட சொல்லியிருப்பாரு, நீ ஸ்டார்டிங்ல அவுட் ஆயிட்டனா, அதாவது நீ அடிக்காம அவுட் ஆயிட்டனா பிரசாந்த் வீர்ல கார்த்திக் சர்மா தான் திருப்பி இம்பாக்ட் பிளேயர் இறக்கி விடுவேன். எனக்கு ஒரே விஷயம் புரியல. சொந்த டீம் கோச் கேப்டன்ட்ட போயிட்டு நீ அவுட் ஆயிடுப்பா, அடுத்து எக்ஸ்ட்ரா இறக்குறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அதுதான் அவர் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி அவங்க தான் இம்பாக்ட் பிளேயர் வருவாங்க, அக்யூலேஷன் வரமாட்டாருன்னு இவர் என்ன நினைச்சிருப்பாரு, சரி கட்டையை போட்டுடலாம் அப்படின்னு நினைச்ச மாதிரி தான். நீ சிஎஸ்கே ஃபேனா இல்ல யார் ஃபேன்? நான் சிஎஸ்கே ஃபேனா? திஸ் பையா சென்னை வந்திருக்கே நீ. நான் சிஎஸ்கே ஃபேன் தான். இவர் ஆர்சிபி ஃபேன். இவர் வாங்க சிஎஸ்கே எப்படி பண்றாரு பாருங்களே. மக்களே நீங்களே பாருங்க, ஹைலைட்ஸ் எடுத்து ரிட்டர்ன் பாருங்க. ஒரு பால் கூட இன்டென்ட்ன்றதே கிடையாது. சாலிடா டெஸ்ட் மேட்ச் ஆடின மாதிரி ஆடினாங்க. ருத்ராஜ் அடிச்ச ஒரே ஒரு 4 தான். அதாவது இப்போ இருக்கிற T20 இதில் 88 ஸ்ட்ரைக் ரேட், 100 கூட கிடையாது. அதுவும் பவர் பிளேல மட்டமான பேட்டிங், கேவலமான ஒரு பேட்டிங். அவ்வளவு பெரிய மனுஷனே சொல்லிருக்காரு, நெக்ஸ்ட் பிக் திங் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இந்தியன் கிரிக்கெட் ருத்ராஜ் கைக்வாட். ரிக்கி பாயிண்டிங் நீ அப்ப தப்பா பாயிண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். நீ தப்பா டிஷ் பண்ணிட்டு இருக்க. நம்ம அடுத்த ஆள் பத்தி போய்டுவோம். ருத்ராஜ் பத்தி ரொம்ப பேசவானா. அவர் நல்லதா கேப்டன், சூப்பர் கேப்டன், சம பேட்ஸ்மேன், ஃபியூச்சர்ல சூப்பரா வருவாரு. அந்த டைம் கரெக்ட்டா இல்ல எனக்கு தெரியும். ருத்ராஜ் ஒண்ணு என்ன பண்ணனும், ஒண்ணு ஆயுஷ் மாத்திரை அடிக்கி 1-1ல இறங்கிடணும். அது நான் சஜஸ்ட் பண்ணதாங்க. போன நம்ம வீடியோல நம்ம ஸ்குவாட்ல சஜஸ்ட் பண்ணி இந்த ஓப்பனிங் ஆயுஷ் மாத்திரை அண்ட் சாம்சன்ன்றது சஜஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா there will be no change in the opening pairன்றது ருத்ராஜ் சொல்லிட்டாரு. நீ அடிக்க போற சரி ஓகே. இப்போ நீ ருத்ராஜா இருந்து நீ அடிக்க போற முடியும். 6 ஓவர் கழிச்சு தான் அடிக்க போறனா, நீ 6 ஓவர் கழிச்சே வர வேண்டியதானே. எதுக்கு நீ பவர் இப்போ கேம் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, பவர் பிளேல 80 to 90 ரன்ஸ் அடிக்கிறாங்க. பவர் பிளேல எவ்வளவு நம்ம அடிக்கிறோமோ பவர் பிளேல கேம் சீல் பண்ணனும்னு பாக்குறாங்க மத்த டீம். because two fielders தான் அவுட் சைடு. அதுதான் யூஸ் பண்ணனும் பாக்குறாங்க. அது எல்லா டீமும் யூஸ் பண்ண பாக்குறாங்க. பட் நம்ம டீம் எவ்வளவு தூரம் டாக்டிக், அந்த ஒரு டாக்டிக் இன்டென்ட் வச்சு 210 211 அடிச்சா கூட அந்த எதிர் டீமை பவுலிங்ல நம்ம நொறுக்கிடுவோம். இன்னைக்கு சிஎஸ்கே இருந்த பொசிஷன்ல ருத்ராஜ் அடிக்காதனால தான் 230 240 வரல. இல்லனா அங்க ஒரு இன்டென்ட் காட்டி தான் கண்டிப்பா 230 240 வந்திருக்கும். இல்லனா அப்ப பிரேவிஸ்க்கு சர்ஃப்ராஸ்னு 2 பேர் உள்ள உட்கார வச்சீங்க. டூபே இறக்குறது பதிலா நீங்க பிரேவிஸ் இறக்கி இருக்கலாம்ல. டூபே டெசிக்னேட்டட் ஃபினிஷர் ஃபார் இந்தியா ரீசன்ட் டைம்ல நல்லாவும் பண்ணியிருக்காரு. அதனால தான் ஒரு இந்தியன்
டீம்ல இருந்து ஒரு பிளேயர் வேணும்னு சொல்லி தான் உங்களுக்கு டூபே அப்போ ஆனா டூபேவும் வந்து உங்களை ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்காரு. 10 பால்ல 20 ரன், சர்ஃப்ராஸ் தான் அந்த 10 பால்ல 30 ரன் அடிச்சுட்டு போயிருப்பான். திருப்பி நான் சொல்றேன், டூபேவும் உங்களை வந்து ரொம்ப 2 வருஷமா ஸ்கேம் பண்ணிருக்காரு. அது உங்களுக்கு வந்து தெரியல யாருக்கும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் இன்னும் புரியல. இவர் சிஎஸ்கே ஓட எல்லா பிளேயரையும் இப்ப வரைக்கும் கேவலமா பேசிட்டு இருக்காரு. கேவலமா பேசல, நடிகிற இவரு. சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு நான் இந்த மாதிரி ஜெயிச்சே ஆகணும்னு இருந்தேன், ஜெயிச்சிட்டாங்க. ஆனா 2 பிளேயர்ஸ் வந்து ருத்ராஜ் வந்து ஒரு மேட்ச் தான், ஒரு மேட்ச் கிளிக் ஆன. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் மேட்ச்ல கிளிக் ஆயிடும். ஜஸ்ட் 40 ரன்ஸ். ருத்ராஜ் சாம்சன் சேர்ந்து 20 ஓவர் பேட்டிங் பண்ணி ஆடுறாங்களாம். அப்போ நீ அடுத்த வீடியோ பூஜ்ஜியம் எப்படி கவர் பண்ணிட்டு நான் இப்போ நான் தான் சொல்றேன், ஒரு பிளேயருக்கு ஒரு மேட்ச் தான். ஆனா டூபே வந்து உங்களை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் இல்ல 2 வருஷமா உங்களை வந்து ஸ்கேம் பண்ணி தான் இருக்காங்க. அவரு கொஞ்சம் ஸ்லோவா தாங்க ஸ்டார்ட் பண்றாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரேவ்ஸ்ல சர்ஃப்ராஸ் இறக்கி விட்டுருந்தோம்னா ஒரு 2 பால் டாட் வச்ச மாதிரி. எனக்கு அதான் சொல்றேன், எனக்கு என்ன வைத்தறிச்சலா இருக்குன்னா ப்ளூ ஜெர்சி போடும்போது அவன் வந்து நல்லா ஆடுறான், எல்லோ ஜெர்சி போடு மொக்கே ஆடுறான். ஆமா, அப்பலாம் ஒண்ணும் இல்ல, அவர் சரியா ப்ளூ ஜெர்சி போடும்போது 3 பால்ல 20 ரன், 3 பால்ல 18 ரன்னு சொல்லி ஒரு குயிக் ஃபயர் கொடுக்குறாரு. ஆனா இங்க பார்த்தா எனக்கு வந்து அடி வயிறுலாம் எரியுது எனக்கு. தட் இஸ் about pitch conditions. pitch conditions matter. இப்படி சொல்லி முட்டு கொடுக்கலாம். ஆனா வந்து உண்மையிலே எடுத்தோம்னா இன்னைக்கு சிஎஸ்கே பேட்டிங்ல கிளிக் ஆன ஒரு விஷயம், இப்போ சஞ்சு சாம்சன் டெல்லி கேவலமான ஒரு ஃபீல்டிங். இந்த ஃபீல்டிங்கை வச்சு வாய்ப்பே கிடையாது. இல்ல நான் எம்ஐ மேட்ச் ஒன்று வருது இல்ல, இவர் எம்ஐ ஸ்பே ஆர்சிபி ஃபேன் கண்டுபிடிச்சிடலாம். ஆர்சிபியும் ஒரு கேவலமா பேசினாரு, இப்போ எம்ஐ மேட்ச் ஒன்று வருது, இவர் எம்ஐ மட்டும் கேவலமா பேசலாம்னு வச்சுக்கோங்களேன், இவரு ஸ்பை தாங்க, அவ்வளவுதான். நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிசி சஞ்சுவோட கேட்ச் 54க்குள்ள பிடிச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கே வந்து 90 ஃபார் 4 இல்ல 3 கூட வந்திருக்க சான்ஸ் இருக்கு. சில டைம்ல அதுதான் சொல்றேன், சில டைம்ல நம்ம லைஃப்லயும் நம்ம டவுன்ஃபால் இருக்கும்போது லக் தேவை. அந்த லக் வந்து சிஎஸ்கே இன்னைக்கு வந்து சூப்பரா அமைஞ்சது. ப்ளே பண்ணோம், லக் கிடையாது, என்னதான் ஃபேன்ஸோட பிலீவ், அதனால தான் ஜெயிச்சிருக்கோம். எழுதி சொல்றேன், லக் இல்ல, ஃபேன்ஸோட பிலீவ். இவர் சொல்றத கேட்காதீங்க, இவர் எம்ஐ ஸ்பை. இவரு என்னதான் பிலீஃப் என்னதான் இது இருந்தாலும் லக் ஃபேக்டர்ன்றது வேணும். அது இன்னைக்கு வந்து ஆயுஷ் மாத்திரைக்கு 2 இல்லை 3 இல்லை கிட்டத்தட்ட 6, 3 ரன் அவுட்டு 2 கேட்சுன்னு சொல்லி அவருக்கு அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு லக் ஃபேக்டர் இருந்துச்சு. அது சீரியஸாக அதை வந்து சீரியஸாக யூட்டிலைஸ் பண்ணாங்க. யூட்டிலைஸ் பண்ணனால தான் அது இந்த ஸ்கோர் வந்துச்சு. ஃபீல்டிங்ல கொஞ்சம் மட்டமான ஃபீல்டிங், அது மட்டி ஃபீல்டிங். ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, கடைசி இருயா ஒரு நிமிஷம் பேச முடியா? சும்மா நோயா மட்டன்ட்டு இருயா ஒரு நிமிஷம். சும்மா அங்க எவ்வளவு 11 பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்குவாட்ல செலக்ட் ஆகி போறாங்க. உடனே நம்ம வந்துட்டு ஒரு 20 ஓவர் மேட்சை பார்த்தோம்னா அந்த பிளேயர் மட்டும், அந்த பிளேயர் வேஸ்ட், அவன் ஃபீல்ட் பண்ண மாட்டான். நான் சொல்றேன் சும்மா ஒரு 20 ஓவர் மேட்ச் நம்ம எல்லாம் பார்த்த உடனே ஒரு பிளேயர் அப்படியே கிளாஸ் போட்டுற வேண்டியது. இவன் 5 ஸ்டார் பிளேயர் இல்ல, அவன் 2 ஸ்டார் பிளேயர், 1 ஸ்டார் பிளேயர், இவன் வேஸ்ட், இவன் தண்டம். ஆனா அந்த பிளேயர் தான் நம்மளை காப்பாத்துவான் ஒரு இடத்துல வந்து. இவரு உடனே மாத்திராரு பாருங்க. இவரை நினைச்சா இப்ப டெல்லி ஸ்குவாட் நீ போய் செலக்ட் ஆகிற, எனக்கு தெரியாது டெல்லி ஸ்குவாட் செலக்ட் ஆகிற, நீ அங்க போய் ஃபினிஷரா இல்ல பவுலரா மூவ் பண்ற, இந்தியன் டீமுக்கு நீ போய் செலக்ட் ஆகி காட்டுற, எனக்கு தெரியாது. நீ இப்ப பண்ணி காட்டுறாரு, எனக்கு தெரியாது. சிம்பிளா சொல்லட்டா, நீ வந்து க்ரோர்ஸ்ல உனக்கு பே பண்றாங்க. பே பண்ணும்போது இன்டென்ட்ன்றது வந்து உனக்கு வந்து காட்டணும். நீ ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆகும், அது உனக்கு பிரச்சனை இல்லை. நீ இன்டென்ட்ன்றதே காட்டலைன்னா அங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்று டெல்லி வந்து டாக்டிக்கலாக நிறைய தப்பு பண்ணாங்க, சீரியஸாக நிறைய தப்பு பண்ணாங்க. சமீர் விசிவியோட பெஸ்ட் பொசிஷன் நம்பர் 4. அந்த போன வருஷத்துலேருந்தே டெல்லி வந்து இந்த நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 வந்து மியூசிக்கல் சேர் தான் விளையாடின்னு இருக்காங்க. இதே தான் இந்த வருஷமும் பண்ணுறாங்க. சமீர் விஸ்வி கடைசி 2 மேட்ச் அடித்து வின் பண்ணி கொடுத்த டெல்லி மேட்ச்சுக்கு அவர் 4வது இடத்துல இறங்கினார். ஆனால் இந்த கடைசியாக சமீர் விஸ்வி கொட்டிக்கின மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது இடத்துல இறங்கினார். டாக்டிக்கலாக இங்கே வந்து டெல்லியும் சில தப்பு பண்ணாங்க. அதே மாதிரி தான் சென்னையும் டாக்டிக்கலாக ஆர்சிபி மேட்ச்சில் நிறைய தப்பு பண்ணாங்க. ஜேமி ஓட்டான அரௌண்ட் த விக்கெட்டில் வந்து போட வச்சு, வைட் ஆக்கர் போட வச்சு, இந்த மாதிரி அதாவது வராத ஒரு விஷயத்த பாவானா எப்படி வரும். அது இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணாங்க. கரெக்ட் பண்ணி ஜேமி ஓட்டனோட ஸ்ட்ரென்த்துக்கு போட வச்சாங்க. போட வச்சனால தான் ஹார்ட் லென்த்ல அடிச்சாங்க. 4 விக்கெட் 18 ரன் 3 ஓவர் கிட்டத்தட்ட பெஸ்ட் bowling figure IPL 26. இது என்ன பொறுத்த வரைக்கும் மேன் ஆஃப் தி மேட்ச் ஜேமி ஓட்டன் தான் கொடுத்துருக்கணும். சஞ்சு சாம்சன் கொடுத்துறாங்க. ஏன்னா வந்து இப்போ T20 மேட்சே வந்து மாறிக்கிட்டு வருது. ஃபுல்லாக வந்து பேட்மேனோட பேரடைஸாக மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே வர்றவன் எல்லாம் ஓப்பனர்ஸ் எல்லாம் 6 ஓவரில் ஒரு 100 ரன்னாச்சும் அடிக்கணும்னு பார்க்குறானுங்க. சும்மா இறங்குறானுங்க அடிக்கிறானுங்க. அது சூரியவன்சி பேச்செல்லாம் எடுக்காதீங்க. அவர் பறக்க விடுறாரு பால்லாம் ஸ்டேடியமுக்கு வெளியில் 15 வயசுலேயே. சென்னையில் கொஞ்சம் வீக் லிங்க் எங்கே ரன் லீக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
கலீல் அகமதுக்கு வந்து கரெக்டாக அந்த இன்ஸ்விங் வரமாட்டேங்குது. சரி, அதுக்கு அவரோட ரன் அப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உள்ள பெஞ்சில் இன்னும் இப்போ வின்னிங் காம்பினேஷனை மாற்ற வேணாம். பட் மாற்றணும்னு நினச்சா உள்ள இருக்க ராமகிருஷ்ணா கோஷை வந்து ட்ரை பண்ணலாம். ராமகிருஷ்ணா ட்ரை பண்ணலாம். ஆனா ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அதான் ஏன் நான் சொல்கிறேன்னா, நெட்ஸில் ராமகிருஷ்ணா கோஷ் வந்து பயங்கரமாக 140 145 சொல்லிட்டு பேஸை வந்து ஜென்ரேட் பண்ணி பயங்கரமாக போட்டுன்னு இருக்காரு. நெட்ஸில் இந்த பவுலர் ஆனால் நல்லா போடலாம். ஆனால் வந்து அதே பவுலர் மேட்ச்சில் வந்து அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது எழுதி சொல்ல முடியாது நம்மளால. கரெக்ட். ப்ளஸ் அவர் ஒரு யங்ஸ்டர். எஸ் கரெக்ட். இப்போ அதனால தான் அதே மாதிரி தான் குர்ஜப்ஜித் சிங்கும் நெட்ஸ்ல வேற லெவல்ல பாலை வந்து சரியா இருந்ததுங்க. மில்லர் வந்து தெரியும், சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த பேஸ் அண்ட் பவுன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மில்லரே வந்து அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸுக்கு குர்ஜப்ஜித் சிங்கோட ஹைட்டோட அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. சிங்கிள் தான் எடுக்க ட்ரை பண்ணேன். அந்த ஒரு 2 ஷட் டவுன் ஓவர் தான் ஜேமில்டன், அதாவது ஓவர் டனுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்துச்சு. எப்படி ஓவர் டன் பெங்களூர் மேட்ச்சில் ஓவர் டன் ஃபஸ்ட்டு ஒரு போட்டு விக்கெட் எடுத்து நெக்ஸ்ட் ஓவர் கம்போஜ் வந்து ரன் கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனால் இங்கே குர்ஜப்ஜித் சிங் டைட் பண்ண உடனே டெல்லி ப்ரெஷருக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக டெல்லி ப்ரெஷருக்கு போயிட்டு வந்து அவங்களோட மெயின் பேட்ஸ்மேன்ஸ் வந்து நிசாங்கா, ராகுல், ரிஸ்வி, நம்மளோட டேவிட் மில்லர், ஸ்டப்ஸ். ஆமாம், இந்த 5 பேர் தூக்கிங்கன்னா அஷ்டோஷ் சர்மா ஆடுவாப்ல, அவர் 6வது ஆள். அந்த 5 பேர் மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் 5 விக்கெட் தூக்கிட்டீங்கன்னா டெல்லி காலி. ஆமாம், ருத்ராஜோட பேட்டிங் எவ்வளோ மட்டமாக இருந்துச்சோ கேப்டன்ஷிப் இன்னைக்கு வேற லெவலில் இருந்தது. சீரியஸாக கிரவுண்டோட டைமென்ஷனை பக்காவாக யூஸ் பண்ணாங்க. அதுவும் ஓவர் டென்னுக்கு இன்னைக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டீம் மீட்டிங்கில் பேசியிருப்பாங்க போல, உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. ஆனால் சிஎஸ்கேயோட ஃபீல்டிங் எப்படி இருந்துச்சு? வேற மாதிரி. சரி, ஒருத்தனை தவிர கலீல் அகமதை தவிர மிச்சம் எல்லாம் வேற லெவலில் பண்ணாங்க. என்னங்க ஏங்க நீங்க கலீல் அகமது டார்கெட் பண்றீங்க? யாருங்க அவரு? அவன் ஒருத்த மட்டும் தான் ரொம்ப இரிட்டேட் பண்ணிருக்கான். கை மேல வந்து கேட்ச், அது விட்டது கூட பிரச்சனை இல்லை, அதை விட்டுட்டு கீழே தடவின்னு தான் பாருங்க. எனக்கு வந்து சரி போய் தொடர்ந்து எனக்கு வந்து இருந்தது. சரி விட்டுருங்க, நெகட்டிவ்ஸ் விட்டுருங்க. நம்ம இப்போ வந்து சர்ஃப்ராஸ் பற்றி பேசுவோம். சர்ஃப்ராஸ் கேட்ச் பாயிண்ட்ல எனக்கு கிளென் பிலிப்ஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு கிளென் பிலிப்ஸ்ங்க, அவர் ஸ்பைடர் மேனுக்கு அவர் தாய்ப்பே எடுக்கிறாருங்க பால். எனக்கு வந்து அப்படியே இருந்தது. எனக்கு அதை பார்க்கும்போது சர்ஃப்ராஸ் பிடிச்ச கேட்ச் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் தான் எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. ஓஜி சுரேஷ் ரெய்னா வந்து ஒரு கேட்சை பிடிச்சிட்டு ரன்னிங் பேக்வர்ட்ல போயிட்டு கேட்சை பிடிச்சிட்டு அவர் ஓடுவார். அவர் சர்ஃப்ராஸ் அந்த கேட்சை பிடிச்சிட்டு பால் எடுத்துட்டு போகும்போது எனக்கு வந்து அப்படியே கண்ணு முன்னாடி ஆனா இப்போ என்னன்னா, இப்போ MS தோனி வந்துட்டா அவரோட தலையில தான் கை வைப்பாங்க. ஆமா, வேற இடம் கிடையாது உனக்கு, வேற யாரையும் உன்னால எடுக்க முடியாது. அப்படி இல்லையே. அதை நம்ம கேகேஆரோட ப்ரிவியூ மேட்ச்ல ஃபுல் டீடைலா நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். கேகேஆர் எம்எஸ் வந்து எப்படிங்க சர்ஃப்ராஸ் தலையில கை வைப்பாங்க? அதான் நான் சொல்றேன். அது நம்ம அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அது பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ சிஎஸ்கே அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக வின்னிங் காம்பினேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்ற வேணாம். ஆனால் சிஎஸ்கே வந்து கொஞ்சம் ரன்ஸ் கொடுக்கறத கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா 11 ஃபீல்டர்ஸுமே, அதாவது ஒரு பவுலர், ஒரு விக்கெட் கீப்பர், 9 ஃபீல்டர்ஸுமே பக்காவா இருந்தாங்கன்னா எல்லா சைட்லயுமே எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே சூப்பரா இருக்கு. ருத்துவோட கேப்டன்சி கரெக்டா இருந்தது. இந்த வாட்டி ஃபீல்ட் செட்டா சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி எம்எஸோட இன்னும் நிறைய ஐடியாஸ் எடுத்து நல்ல நீட்டா பிரசன்ட் பண்ணி சூப்பரா கேகேஆர் மேட்ச் அடிக்கிறான். இப்போ வந்து 9th பொசிஷன் வந்திருக்கும், கேகேஆர் 10th பொசிஷன்ல இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம இப்போ நீங்க பாயிண்ட்ஸ் டேபிள பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆர்ஆரை தவிர மிச்ச எல்லாருமே, ஆர்ஆர் பஞ்சாபை தவிர மிச்ச எல்லாருமே வந்து கேட் ஆன் தி வால் மாதிரி தான். நம்ம கேகேஆரை அடிச்சோம், நம்ம 4 பாயிண்ட் எடுத்தோம்னா நம்மளோட மொமெண்டம் சப்புன்னு ஷிஃப்ட் ஆகி 5வது இடத்துக்கு 6வது இடத்துக்கு வந்து அப்படியே மூவ் ஆகிடுவோம். ஆமாம், ஏன்னா எல்லாருமே வரிசையில் 2-2-2-2-2 இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் மொமெண்டம் தான் T20 கிரிக்கெட்டில் மொமெண்டம் ரொம்ப நல்ல இதில் ரன் ரேட்டில் ஜெயிச்சிட்டோம்னா நல்ல ரன், அதாவது 60-70 ரன்ஸ் நம்ம டிஃபரன்ஸில் நம்ம ஜெயிச்சிட்டோம். ருத்ராஜுக்கும் அதே தான். ருத்ராஜ் கிட்ட யாராவது போய் பேசணும். எனக்கு அவர் பார்க்கும்போது மைண்ட்ல ஏதோ பிளாக் இருக்கிற மாதிரி தான் அவருக்கு இருக்கு. பிளாக் இல்ல, கேப்டன்சி பிரஷர் இருக்கிறது. ஆனா தோனி மாதிரி ஒரு லெஜெண்ட கேப்டன்சி ஹேண்டில் பண்ணி, கீப்பிங் ஹேண்டில் பண்ணி, ஃபீல்டிங் ஸ்ட்ராட்டஜி ஹேண்டில் பண்ணி இந்தியா டீம் 3 ஃபார்மட்ல ஜெயிக்க வச்சிருக்காரு. அதுதான் வந்து யாராவது போய் ருத்ராஜ் கிட்ட பேசணும். இந்த மாதிரி வந்து எம்எஸ் போய் ருத்ராஜ் கிட்ட பேசணும். யாராதுன்னு சொல்லாதீங்க, எம்எஸ் போய் பேசணும். அதான் சொல்றேன், அவர் எம்எஸ் போய் பேசணும். இப்போ எம்எஸ் பேசலனா கூட
ஃப்ளெமிங் இல்லைனா வேற யாரும் அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ருத்ராஜ் தான் அவரோட மைண்டில் இருக்கிற பிளாக்கை வந்து எடுக்கணும். ஒரு விஷயம்னா எம்எஸ் பேசினார்னா கேப்டன்சி அவர் எப்படி இவ்வளோ வருஷம் ஹேண்டில் பண்ணாரு அந்த ஐடியாஸ் எல்லாம் ருத்ராஜ் கொடுத்தாங்கன்னா ஸோ T20ல இப்படி தான் கேப்டன்சி பண்ணணுன்றது கற்றுக்கலாம். இன்னும் நிறைய ப்ராடாக கற்றுக்கலாம். அண்ட் ஹீ கேன் கெட் ஃபோக்கஸ் இன் இஸ் பேட்டிங் ஆல்சோ. எம்எஸ் வந்து கேப்டன்சி பண்ணிட்டு அவரோட விக்கெட் கீப்பிங் ஸ்ட்ராட்டஜியை தோத்து போல. கேப்டன்சி மட்டும் தான் ஃபோக்கஸ் இல்லை, அவர் எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு. ஸோ அந்த விஷயத்தை ருத்ராஜ் வந்து எப்படின்றது கற்றுக்கிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சியும் பண்ணலாம், பேட்டிங்கும் பண்ணலாம், ஃபீல்ட் செட்டும் பண்ணலாம். ஓவராலாக கிரேட்டான ஒரு கேப்டனாக நிற்கலாம். இன்னும் ஒரு சேஞ்ச் மட்டும் இப்போ வந்து சிஎஸ்கே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டாப் 4ல் வந்து சொல்லுங்க. ஸ்ரேயஸ் கோபாலை எப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஸ்ரேயஸ் கோபால் ஏன்னா நூர் அகமதுக்கு சப்போர்ட் இல்லை. அதனால தான் நூர் அகமது வந்து ரன் லீக் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து வேற போன வருஷம் 10 கோடி கொடுத்து எடுத்துருக்காங்க. ஆமாம், போன வருஷம் தோனி அவரை எப்படி யூஸ் பண்ணுவாருன்னா பவர் பிளேயில் ஒரு ஓவர் தள்ளிடுவார். சூரியகுமார் மும்பை மேட்ச்சில் பார்த்து சூரியகுமார் யாதவ் பவர் பிளேயில் ஒரு ஸ்டெம்பிங். ஸோ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பவர் பிளேயில் ஒரு ஓவர் தள்ளுவார். இப்போது உங்களுக்கு பவர் பிளேயில் தள்ளிட்டோம்னா மிடில் ஓவரில் ஸ்பின் போகிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தள்ள மாட்டேங்குது. அதனால தான் என்ன ஆகுது, அஞ்சுல் கம்போஜ் கொடுக்குறாங்க. அங்கே அஞ்சுல் கம்போஜ் அடி வாங்குறான், ரன்ஸ் கொடுக்குறாரு. அஞ்சுல் கம்போஜ் வந்து டெத்தில் ரீசன்ட் டேஸா நல்லா பண்றாரு, விக்கெட் எடுக்கிறாரு. 4வது 3வதுல வந்து பர்பிள் கேப் காம்பெனி இதுல இருக்காரு. 10th ஓவர்ல கொடுத்துட்டு 10th 14th 18th அப்படி கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அன்ஷுலுக்குலாம் அகில் ஹுசைனை தான் ஆட போறீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா 3 ஓவர் கொடுத்துருங்க, பவர் பிளேல கொடுத்துருங்க, 4 கொடுத்துருங்க, நீங்க பவர் பிளேல கொடுத்துருங்க. ஆனா மினிமம் டு மினிமம் 3 கொடுத்துட்டு டெத்லயோ இல்ல மிடில்லயோ ஒரு ஓவர் கொடுத்துருங்க அகிலுக்கு. ஏன்னா அகில் மாதிரி ஒரு பவுலர் எல்லா இடத்துலயும் போடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. பெரிய லெஜெண்ட்ஸ் இல்ல பெரிய பெரிய ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு போடக்கூடாதுன்ட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அகில் ஹுசைனோட அதிக விக்கெட் எடுக்கிற ஸ்ட்ரைக் ரேட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு தான் இருக்கு. அவர் போடுற ஒரு ஃபிங்கர் பால் ஏதோ ஒன்று இருக்கா, ஃபிங்கர் ஆம் பால் தள்ளி விடுவார், அது அப்படியே பறக்குமா. அந்த மாதிரி ஒரு பால்லாம் இருக்கு. சோ நான் சொல்றேன், அவர் ரைட் ஹேண்டர் அதிகமா விக்கெட் எடுத்ததோட லெஃப்ட் ஹேண்டா தான் எடுத்து. சோ அவர் கரெக்ட்டா யூஸ் பண்ணனும். யூஸ் பண்ணி கொடுத்தாங்க, நோ பால் 2 கொடுத்தாரு. அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அவர் இத்தனைக்கும் 2 ஓவர் போட்டு 20 ரன் தான் கொடுத்தாரு. இதே இடத்துல மேட் ஹென்ரி இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா 2 ஓவர் 45 ரன் போயிருக்கும். ஆமா, மேட் ஹென்ரி கடைசி 3 மேட்ச்ல 12 எக்கானமி ரேட் வச்சிருக்காரு. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம. சரி விட்டுருங்க. க்ளோஸ் இதெல்லாம் கொடுத்துருங்க. இவ்வளவுதான் சிஎஸ்கே ஜிசி மேட்ச். எல்லாரும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். வேற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. முக்கியமா சிஎஸ்கே கேகேஆர் மேட்சோட ப்ரிவியூ வந்துகிட்டு இருக்கு. ஆன் தி வே. பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.